ஸ்டார்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் மீட்ஸ் மீ பாலாஜி. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட 2 பிளாக் பஸ்டர் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சார் வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. பிரவீன் காந்தி சார், அகத்தியன் சார், சூப்பரான ஒரு பிளேபேக் சிங்கர் வந்திருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணிடலாம். தீபிகா தியாகராஜன் வாங்க. ஸோ என்னோட ஒரு ஃபேவரட் சாங் உங்கள் எல்லாருக்காகவும் பாடுறேன். அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. கதவை சாத்தினா ஜன்னல் திறப்பாக, ஜன்னல சாத்தத்தா மனசில்லையே. ஒன்னா காணத்தா 2 கண்களா, பிரம்ம செஞ்சது சரியில்லையே. பாலும் புது தேனும் பாகும் கசப்பாக, அவ கதா எனக்கு இனிப்பாக. அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. அவஹ வந்து நின்னாலே சரியா காது கேட்காது, முழுசா பார்வை தெரியாது, ஒழுங்கா பேச முடியாது. ஆக முத்தம் காதல் என்ன புதுகல குத்தம்மா, குதுகல குத்தத்துல குழம்புது சித்தந்தான். ஒரு கழக எனக்காக எனக்கு முன்னே இருப்பானே. லோ 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 எத்தேரி. அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. கண்ண கண்ணாலும் கண்ணாலும் பூங்கோடிக்கு கண்ணாலும், கண்ணாலும் கண்ணாலும் பூங்கோடிக்கு கண்ணாலும், கண்ணாலும் கண்ணாலும் பூங்கோடிக்கு கண்ணாலும், கண்ணாலும் கண்ணாலும் பூங்கொடிக்கு கண்ணாலும், பூங்கொடிக்கு கண்ணாலும். பொண்ணு தாலி பொண்ணுக்கு எதுக்கு, எதுக்கு 3 முடி போடுவது எதற்கு? உரிமைக்காக ஒத்த முடிச்சு, அடியே உறவுக்காக 2 முடிச்சு, ஊருக்காக ஊனா முடிச்சு, முடிச்சு 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 முடிச்சு. உரிமைக்காக ஒத்த முடிச்சு, அடியே உறவுக்காக 2 முடிச்சு, ஊருக்காக 3 முடிச்சு. அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக, என்னக்கம் வெக்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. கதவை சாத்தினா ஜன்னல் திறப்பாக, ஜன்னல சாத்தத்தா மனசில்லையே. ஒன்னா காணத்தா 2 கண்களா, பிரம்ம செஞ்சது சரியில்லையே. பாலும் புது தேனும் பாகும் கசப்பாக, அவகதா எனக்கு இனிப்பாக. சோ ஸ்வீட். யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி ஓந்தமருக்கு அரசன். ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் க்ரீம், ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் க்ரீம், ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் ஸ்க்ரீம் மாய நமஹ. ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் மேஷப். நீங்கள் வந்து எம்ஏ மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எம்ஃபில் மியூசிக். ஆமாம், எம்ஃபிலும் பண்ணியிருக்கீங்க. எம்ஃபில் வந்து மியூசிக் தெரப்பி. மியூசிக் தெரப்பி, சைக்காலஜி மியூசிக்கும் சேர்த்து பண்ணியிருக்கீங்க. மனசில் ஏற்படுற பிரச்சனைகளை
மியூசிக்னால ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஸ் தானே அது உங்களுக்கு. ஆமா. அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இப்போ எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ நான் ஒர்க் பண்ண ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைவர்ஷனாக அது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வலியில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வலியில் இல்லாமல் ஒரு பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டை பற்றின ஒரு நினைவுகள், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லாமல் அவங்க கிட்ட வந்து ஜஸ்ட் அந்த டியூன் மட்டும் பாடுவோம், இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இது வந்து காக்னேட்டிவ் ஸ்டிமுலேட்டிங் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்களோட நினைவை வந்து இழந்துட்டாங்க அண்ட் கோமாவில் போயிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ராகத்தை ப்ளே பண்ணிவிட்டு தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணி காம்போதி அப்படின்னு வச்சுக்கோங்க. கல்யாணினா இந்த விரல் தோடு, காம்போதினா இந்த விரல் தோடு அப்படின்னா கரெக்டாக தொடுவாங்க. நம்ம டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க படத்துலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல். ஒரு மியூசிஷியன் பொண்ணு, ஒரு மியூசிக் தெரியாத ஒரு பையன், அந்த பொண்ணு வந்து ஃபாரின் போய்ட்றா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டச்சே இல்லை, இவ எப்படி இருக்கான்னு அவளுக்கு தெரியாது, அவள் எப்படி இருக்கான்னு இவருக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி ஒரு கொண்டு வந்து அதில் வந்து இந்த பாட்டை நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ஸோ அதுலேருந்து ஒரு சில வரிகள். தங்கள் அனுப்பிடலாமே என்னிதழுனை அன்றி பிறர் தொடலாமா, இரவினில் கனவுகள் தினம் தொல்லையே, உறக்கமே எனக்கில்லை கனவில்லையே, நலம் நலமறியாவல் உன்னலம் நலமறியாவல். ஸோ இந்த பாடல் நாங்கள் வந்து இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பாட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். தினம் தொல்லையே உறக்கமே எனக்கில்லை கனவில்லையே, நலம் நலமறியாவல் உன்னலம் நலமறியாவல். ஸோ இந்த பாடல் நாங்கள் வந்து இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பாட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். அடி நீந்தி கிட்ட நெய் வழக்க ஏற்றி வச்சு உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுப்பேன், நீத்தி கடந்தி கலனா கொச்சுக்குமே சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க, பூனை போல வீட்டுக்குள்ள வந்து விடுவேன், புன்னகையில் நீ சிந்தும் பல குடிப்பேன், வந்துடாத சத்தம் போட்டு கத்தி போடுவேன், கண்ணத்துல தலை போல கொட்டி விடுவேன், அடி ரோசாப்பு இடுப்புல வண்டு போல சுத்தி வந்து தேனை எடுப்பேன், ஒரு சனம் அத்தனையும் குட்டி வந்து உள்ளுடைய கள்ளத்தனம் காட்டி போடுவேன், ஆசை தோசை நீ பேசும் பாஷைய புரியலையே. இது ஒரு டயலாக் மாதிரியே இருக்கும் இந்த பாட்டு. ரொம்ப வெரி அப்போ நான் பெரிய ஜோதிகா ஃபேன் வேற. ஜோதிகா ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க, எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சாங். சோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன், பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன், பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன், தலையணை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன், தலைவனை பெருகையிலே தலையணை துணை அறிந்தேன், தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன், புயலுக்கு பிறந்தவள் நான் தென்றல் என்று மாறிவிட்டேன், கருங்கலை போன்றவன் தான் கற்பூரமாகிவிட்டேன், சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா, அடியாம் ஸ்ட்ராங்கா, சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே, அடி நான் தானே, நெருங்கி தொட்டவனே நிலவு நான் தானே, உன் நினைவு நான் தானே, நெருங்கி தொட்டவனே நிலவு நான் தானே, உன் நினைவு நான் தானே, நிலவதாம் பிடிக்க போறேனே நான் தனியே, நிலவதாம் பிடிக்க போறேனே நான் தனியே, காடுமலை தாண்ட போற
ரெக்க 2 வாங்க போறேன் ஒரு மெச்ச பக்கையில புறப்பட போறேன் நானே வானம் பூமி 2 ஒண்ணுக்குள்ளதான் அடங்குது சாமி நிலவதாம் பிடிக்க போறேனே நான் தனியே நிலவதாம் பிடிக்க போறேனே நான் தனியே புல்வெளி மேல படுத்தேன் நானும் அண்ணாந்து பார்க்கையில நிலத்தர விரிச்சதாரு ஒத்த நிறத்தை என்ன மயங்கி கிறங்கி பார்க்க 7 வண்ணம் கொண்டு வந்து திட்டி புட்டு போனதாரு நாம் போகும் பாதை வெகு தூரமில்ல தொட நீயும் சேர்ந்தா சோமவாரமில்ல ஒத்தையில சுத்துது பார் பூமி இதில் அர்த்தம் 100 கொண்டு வந்து காமி ஒத்தையில சுத்துது பார் பூமி இதில் அர்த்தம் 100 கொண்டு வந்து காமி நிலவதாம் பிடிக்க போறேனே நான் தனியே சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நிறையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லாவே நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். It is very beautiful. தேங்க்யூ உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் 2 பேருக்கு முன்னாடியும் உங்களுடைய பாடல்கள் பாடினது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் கௌசல்யா அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மர் வந்திருக்காங்க, அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? கௌசல்யா ப்ளீஸ் வாங்க. ஹாய் கௌசல்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க? ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஆக்டிங் மெயின் ஸ்ட்ரீமாக பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சும்மா வேலை இல்லாம திட்டிட்டு இருக்கவங்கள எப்படி வேலை பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க வேலைக்கு போகாம இருந்தப்ப யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கள அப்படியே கான்செப்ட்ல கனெக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, அதானே? ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. வாடி வெள்ளை பண்ணி அப்பா அம்மா சொல்லி திட்டி உன்னை பார்த்து நீ உருப்பட மாட்ட, விளங்க மாட்ட, நீ சம்பாதிக்கவே மாட்ட, அவ பாரு கடை வாங்கிட்டா நீ ஒரு கொடை கூட வாங்க மாட்டான்னு என்னைய திட்டி அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு விக்கி அவங்க அடிக்கிற அடி ஒன்னொன்னே வாங்கி நீ வேலைக்கே போகல, தண்டத்துக்குன்னு சொல்லி 120 ரூபா டிக்கெட்டை கொடுத்து சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து என்ன வேலை பார்க்கலான்னு தெரியாமல் சரி ஓகே ஏதோ ஒரு வேலையை பார்க்கலான்னு சொல்லி டீ கடை விற்று டீ கடையில் டீ போட்டு அங்கேருந்து ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆக்ட் பண்ணலான்னு சொல்லி அங்கே போய் ஆஃபீஸ் ஏறி இறங்கி காலையில் போனால் ஈவினிங் 6 மணி வரைக்கும் உட்கார வச்சு நீ கலராக இருக்க கலராக இல்லை, நீ வேலைக்கு போகலை, நீ எதுக்குமே உருப்பட மாட்டேன்னு சொல்லி நானும் பண்ணுவேன் நம்ம காமிக்கணும் பண்ணணும்னு சொல்லி பெருசாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி நான் இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ என்ன வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்கு இங்கே வந்திருக்கேன். ஓகே கௌசல்யா, கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டீங்களா? ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, சரி, நீ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். தனுஷ் படம் தானே அது, வேலையில்லா பட்டதாரிய. நீங்கள் அதை மாற்றி பண்ணதே ஐடியாவே நல்லா இருந்தது, அந்த நல்ல டேக் அப் பண்ணி அழகாக வந்தீங்களே, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்ல ரியாக்ஷனும் கரெக்டாக இருந்தது, திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. திடீர்னு ஏதோ கான்சியஸ் டைலாக் மறந்துட்டீங்களோ? இல்லை மறக்கல. ஸோ அவ்வளோதான் பண்ணீங்களா? எஸ், அவ்வளோதான். ப்ரிப்பேர் ரெண்டு நல்லா இல்லையா? சரி, எனிவே நல்லா இருக்கு, குட், நாட் பேட். அகத்தியன் சார், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். உங்களுக்கு கோபம் வருமா? எப்படி வரும்? கோபம் அதிகமாக வராது, ஆனால் எப்படி கோபம் வந்தால் எப்படி பேசுவீங்க? பேச மாட்டேன், அழுதுருவேன். சரி, இப்போ நீங்கள் பேசுனது என்ன மூடில் பேசுனீங்க? என்ன மூடுனா யாரும் மற்றவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு பண்ணாதீங்க, நீங்களா ஒன்று பண்ணணும் அப்படின்றத வச்சு தான் அப்படின்னு ஒரு டீச்சிங் கொடுத்தீங்க. ஆமாம். ஆனால் இங்கே நடிக்கணும் தெரியுமா? இல்லையா? டீச்சிங் பண்ணக்கூடாது தெரியுமா? ஏன்னா பேசின விஷயத்துக்குள்ளே கண்டென்ட் இருக்குது, அதை எப்படி பேசணுங்கிற விஷயம் உங்கள்கிட்ட இல்லை, அது மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் தான். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஸ்ரீமதி, அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீமதி.
வாங்க ஸ்ரீமதி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? அப்பா சிரிச்ச முகத்தோட வந்திருக்காங்க ஸ்ரீமதி. என்ன கான்செப்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல, அவங்க கிட்டே கேட்டுருவோம். என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க? இல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்செப்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்செப்ட். ஓகே, உங்க ரியல் லைஃப் கான்செப்டா இல்ல? இல்ல சும்மா ஒரு கதை தான். ஆல் தி பெஸ்ட். ஹேய் ஹாய் எருமை மாடே, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? என்னடி வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எருமை மாடு இவ்வளவு பேசிட்டே இருக்க, நீ மட்டும் என் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்க. என்னடி ஏதோ சொல்ல வர, மென்னு முழுகாம சொல்லி தொலை. ஏய் இரு ஒரே நிமிஷம் கால் வருது. ஹலோ, சொல்லுங்க மாமா. சரிங்க மாமா. ஓகே மாமா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க. எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர மாதிரி இன்றைக்கும் லேட்டாக வராதீங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், இன்றைக்கி சீக்கிரம் வந்துருங்க மாமா. சரிங்க மாமா. ஏய் சாரிடி, எங்கள் வீட்டுக்காரர் கால் பண்ணிட்டாரா, அதான் இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள், எனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிருக்காரு, அதனால தான். சரி நீ சொல்ல வந்தீல, சொல்லுடி. ஆமாம் எங்கள் வீட்டுக்காரரு. ஸ்டாப், நிறுத்துன்னு சொன்ன உடனே நானே எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டுக்காரை பற்றி என்கிட்டே தப்பாக பேசுவேன். ஸ்டாப், நீ என் ஃப்ரெண்டாக போயிட்ட. இதே இந்த இடத்துல வேற யாரும் இருந்தாங்க பொலோன்னு ஒன்று விட்டுருப்பேன். என் மூஞ்சிலே முழிக்காத பொடி. பைத்தியக்காரி எங்கள் வீட்டுக்காரை பற்றி என்கிட்டே தப்பாக பேசுகிறான். இவ்வளோ வர ஒருத்தர் கூட கொண்டுருக்கணும், பிளாக் பண்ணி நான் அவங்ககிட்ட பேசவே கூடாது. சே, வாயா வா, நல்லா கொட்டிக்கிட்டியா? பார்த்தையா பார்த்த, நீ அவளுக்கு ஊட்டுறதும் அவன் உனக்கு ஊட்டுறதும். அட பாவி, எனக்கு திராகப்பட உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? எல்லாருமே சொன்னாங்க இவனை கல்யாணம் பண்ணாதன்னு. யாரு பேச்சுமே நான் கேட்கல. இப்ப கூட உன்னை பத்தி தப்பா சொன்னாங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? தெரியும், பயத்தில் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சூப்பராக தான் பண்ணீங்க. எப்படி இருக்குன்னு கேட்டுருவோம். சார் சொல்லுங்கள் சார். அகத்தியன் சார். நல்லா பண்ணீங்க ஸ்ரீமதி. பயம்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சேஞ்ச் பண்ணது, ஷிப் பண்ணி வந்தது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லா பண்ணீங்க, நைஸ். நல்லா அந்த கோவம், புருஷங்க மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, அவளுக்கு புருஷனுக்காக ஃப்ரெண்டை சண்டை போட்டது, அப்புறம் புருஷன் வந்து துரோகம் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த ரியாக்ஷன் சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. நைஸ். தயவுசெய்து சீக்கிரம் முயற்சி பண்ணுங்கள், பெரிய லெவலில் வருவீங்க. காமெடிக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்க. நைஸ். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துல அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாமா? So let's invite செல்வராஜ் on stage. வாங்க செல்வராஜ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு மார்க்கெட்டிங் லைனில் போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்க இன்னைக்கு? நான் கான்செப்ட்னு இல்லை மேடம், நான் வந்து நடிப்புக்குன்னு வந்துருக்கேன். நான் எனக்கு முன்னால் ஒரு மிரர் இருக்கு, அதில் எனக்கு நடிக்க தெரியுமான்னு என்னை பார்த்து நானே கேட்டுக்கிறேன். அதுதான். சூப்பர், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு நீங்க கேள்வி கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா பேசினாரு. நான் கேள்வி கேட்டப்ப பிரதர் என் பேர் செல்வராஜ் பிரதர் அப்படின்னு கோவமா சொன்னாரு. நீங்க கேட்டப்ப ஸ்வீட்டா ஆன்சர் பண்ணாரு. உங்க பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கணும். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. இப்போ எனக்கு முன்னால் ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரரை பார்த்து நான் வந்து என்ன நானே எனக்கு கேள்வி கேட்டுக்கிறேன். அந்த கேள்விகள் எப்படி எனக்கே தெரியல, ஆனால் நான் கேட்குறேன். எஸ், டேய் செல்வா, உனக்கு நடிக்க தெரியுமாடா? ஏடா இத்தனை ஜீனியஸ்லாம் இருக்காங்க, அவங்க முன்னால் நீ நடிக்கணும், எப்படி தைரியத்தோட போய் நின்ன? சொல்லு பார்க்கலாம். ஏய் வேணாம், என்னை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்காத. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நான் நடிக்கணும். எப்படி எனக்கு அது சொல்ல தெரியல, ஆனால் நான் நடிப்பேன், கண்டிப்பாக நடிப்பேன். இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் உன்னால் முடியாதுடா. அது எப்படி சொல்லு பார்க்கலாம். எங்கே நீ அழுது காமி பார்க்கலாம். ஏய் முடியும்டா, என்னால் முடியும்னு சொல்கிற என்ன நீ அழுக வைக்கிற. ரொம்ப நீ சாதாரணமாக கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கு. டே அழுதுருவேன். வேண்டாம் நீ சொல்ல நான் அழுக முடியாது. என்ன ஏய் முடியாதடி, நீ பேசாத. சும்மா முடியாதனால நீ எதை பார்த்து காமிக்கிற. அதெல்லாம் முடியாதுடா உன்னால. வேணாம் என்னை கோவப்படுத்தாத. நான் எதை எடுத்து அடிப்பேன்னு தெரியவே தெரியாது, புரிஞ்சுக்கோ. வேணாம், என்னை விட்டு போ. முதல்ல நீ இங்கிருந்து போ. வேணாண்டா டே, ரொம்ப கஷ்டப்படுத்தாதடா, என்னால் முடியல உன்னை வச்சுக்கிட்டு. போயிரு, என்னை கஷ்டப்படுத்தாத.
விட்டுறாத, என்னால முடியல டேய், உன்னால நான் பைத்தியக்காரன் ஆயிரும் போல தெரியுடா. வேணாம் விட்டுரு என்ன விட்டுரு. ஏய் டேய் இதுக்கு மேல உன்கிட்ட என்னால கெஞ்ச முடியாதுடா. டேய் விட்டுடா டேய் விட்டுடா டேய் விட்டுடா. விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. சீக்கிரமாக விட்டுடா, முடியலடா, விட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டு அப்படின்ற மாதிரி. சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்து தான் வருவாங்க. ஸோ அதையே கான்செப்டாக மாற்றினது ஒரு சின்ன புத்திசாலித்தனம். நீங்கள் இதை மனசாட்சின்னு சொல்லியிருக்கணும். தனக்குள்ளே இருக்கிறவன் தான் நம்மளை கேவலப்படுத்துவான். ஓகே, நமக்கு எதிரியே யாருன்னா உள்ளே இருக்கவன் தான். கண்ணாடி முன்னாடி நான் பண்ணுறேன் அதோடு நிறுத்திக்காமல் நான் மனசாட்சி சார், அது வந்து எனக்கே அது எதிரியாக இருக்குது, அதை மீறி நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். எனிவே நைஸ். அகத்தேன் சார், உங்களோட கமெண்ட்ஸ். எதுக்கு கண்ணாடி இருந்துச்சு, ஆனால் அழ மட்டும்தான் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இல்லையா? தோணுச்சு நிறைய பண்ணலாமே 2 நிமிஷத்தில். கண்ணாடியை பார்த்து பேசலாம், சிரிக்கலாம், விளையாண்டுருக்கலாம், ஜோக் அடிச்சிருக்கலாம், அழுதுருக்கலாம், சமாதானம் ஆகிருக்கலாம். நமக்கு நாமே தானே. ஆமாம். அந்த ஒரு வாய்ப்பை விட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சு, அதாவது 4 பேருக்கு மத்தியில் நின்று எதையாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருந்துச்சு அதில். மற்றபடி இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். ஆல் தி பெஸ்ட், ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். நன்றி சார். ஓகே தேங்க்யூ சார். லைசன்ஸ் கொண்டு வரல சார். லைசன்ஸ் தம்பி கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணு சார். சாரி சார் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன் சார். அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன் சார். ப்ளீஸ் சார் விடுங்க சார், கொஞ்சம் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பண்ணிட்டேன் சார். சரி சார் விடுங்க சார். வரும்போதே லைசன்ஸை மறந்துட்டு வந்தார். ஆமாம் சார், நான் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறக்காக போகிறேன் சார் காலேஜிலேருந்து. அப்போ வந்து லைசன்ஸ் வேகமாக போயிட்டுருக்கேன், ஆனால் லைசன்ஸ் நோ ப்ராப்ளம். லைசன்ஸ் அடுத்த தடவை லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே தேங்க்யூ. இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.